இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்பத்தமிழ். தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது தமிழ் வணக்கம். தமிழை பல விதங்களில் போற்றுகின்றவர் யார்? பாரதிதாசன். நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய, விளைவு என்பதன் பொருள் விளைச்சல், சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு, அசதி என்பதன் பொருள் சோர்வு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யார்? சுப்புரத்தினம். பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் யாவை? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள்: புரட்சிக்கவி பாவேந்தர், தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர்தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர்.